ஜாவாஸ்கிரிப்ட்ல ஈவென்ட் டெலிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த ஈவென்ட் டெலிகேட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பேரண்ட் இருக்கும், அந்த பேரண்ட்டுக்குள்ள சைல்டு அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஎல், அந்த யூஎல்குள்ள எல்ஐ அப்படின்னு இருக்குன்னா அந்த யூஎல் பேரண்ட் எல்ஐ அப்படிங்கிறது சைல்டு. இப்போ நான் அந்த சைல்டுக்கு நான் ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஐடி எல்லாம் கொடுத்து கால் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு பதிலா அந்த பேரண்ட்டை நம்ம டார்கெட்டா வச்சு அந்த சைல்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈவெண்ட்டை பாஸ் பண்ணலாம். அதுதான் ஈவெண்ட் டெலிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெளிவாகவே புரியும். நான் இங்க ஆஸ் யூஷுவல் HTML ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். HTML ஃபைலுக்குள்ள என்ன பண்றேன்னா ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை நான் இங்க கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஒரு ஐடி, ஸோ என்ன ஐடினா லிஸ்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா எல்ஐ அப்படின்னு செப்பரேட்டா நான் இங்க வந்து எல்ஐ எல்லாமே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவென்ட், ரியாக்ட், நோட், மோங்கோடிபி, எக்ஸ்பிரஸ் அப்படின்னு எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல வருவோம். ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த ஐடியை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணணும். ஸோ அந்த ஐடியை நான் கெட் பண்ணணும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல அதுக்கு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஐடி ஸோ செப்பரேட்டாக எந்த எலமெண்ட்டோட ஐடியை நம்ம கொடுக்குறோமோ அந்த நேமை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடணும். ஸோ ஆஃப்டர் மென்ஷனிங் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லிஸ்ட்டுக்கு தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு ஈவெண்ட் லிசனர் நான் எழுத போகிறேன். அந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னா கிளிக் அப்படின்ற ஈவெண்ட் இருக்க போகுது. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்குள்ள ஆஸ் யூஷுவல் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், அந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நான் இங்கே டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா console.log e.target அப்படிங்கிறத கொடுக்கலாம். இப்படி கொடுத்தோம்னா இது எனக்கு என்ன ஆகும்னா காமனா எனக்கு போயிடும். ஸோ இதை நான் இப்போ என்ன பண்ணணும், பர்டிகுலரா எனக்கு இந்த பேரண்டோட இந்த எல்ஐ அப்படின்ற இந்த சைல்டை மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணணும், அதுக்கு மட்டும் நான் ஈவெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இஃப் e.target, ஸோ அதாவது இந்த எனக்கு எதை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா டேக் நேமை டார்கெட் பண்ணணும். ஸோ எந்த டேக் நேமை டார்கெட் பண்ணணும், ஈக்குவல் டு எல்ஐ அப்படின்ற இந்த டேகை எனக்கு கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா e.target டாட் இப்போ நம்ம என்ன பண்றோம் ஸ்டைல் அப்படிங்கிறத ஆட் பண்ண போறோம். ஸ்டைல் என்ன பண்றேன் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் த்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது எனக்கு இந்த ஈவெண்ட் எனக்கு எங்க பெர்ஃபார்ம் ஆகும்னா இந்த லிஸ்ட்ல பெர்ஃபார்ம் ஆகும். அப்படி பெர்ஃபார்ம் ஆகும்போது அதோட டார்கெட் டேக் நேம் எல்ஐயா இருந்தா மட்டும் எனக்கு அதை என்ன பண்ணுன்னா லைன் த்ரூ பண்ணுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அப்போ நீங்க வேற டேக் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகாது, இப்போ ஸ்பேன் பேராகிராஃப்னு வேற ஏதாவது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இங்க என்ன ஆகாதுன்னா அது பெர்ஃபார்ம் ஆகாது. அதாவது எது பெர்ஃபார்ம் ஆகாதுன்னா இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படிங்கிறது பெர்ஃபார்ம் ஆகாது. இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா அவுட்புட் போயிட்டு பாக்குறேன். ஸோ எனக்கு அவுட்புட்ல எல்லாமே வந்திருக்கா. இப்போ நம்மளோட கான்செப்ட் என்ன, இந்த எல்ஐ அப்படிங்கிறத கிளிக் பண்ணா எனக்கு அது ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். இப்போ நான் கிளிக் பண்ணா எனக்கு அது ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஸோ இது என்னன்னா இந்த டேகுக்கு மட்டும்தான் பெர்ஃபார்ம் ஆகும், மற்ற எந்த டேகுக்குமே அது என்ன ஆகாதுன்னா பெர்ஃபார்ம் ஆகாது. இதுதான் ஈவென்ட் டெலிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்டையும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணி. ஸோ இதான் ஈவென்ட் டெலிகேஷன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்வியூ ரிலேட்டடான ஜாவாஸ்கிரிப்ட் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சேனல்ல அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும்.